வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சனம் ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திகேயன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்று சித்திரகுப்தன் வழிபாடு எப்படி சார் பண்றது. நம்ம வீட்டுல எளிமையா இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தன் வழிபாடு எப்படி சார் நம்ம பண்றதுன்னு பார்க்க போறாங்க. இந்த சித்திரகுப்தன் வழிபாடு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு கூட கேட்கிறேன், நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி முதன்முறையா நம்மளோட சேனல்ல வீடியோ பாக்குற நீங்க உங்களோட விலை மதிப்பு இல்லாத பொண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல வரும்போது சரி, உங்களுக்கு வந்து வீடியோஸ் புது வீடியோஸ் கொடுக்கும்போது சரி, நோட்டீஸ் உங்களுக்கு ஐக்கான் வந்துகிட்டே இருக்கும். நம்ம வீடியோ கண்டினியூ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம லைக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் நண்பர் கூட லிங்க் நீங்க ஷேர் பண்ணி கொடுங்க. சித்ரா பௌர்ணமினா என்ன, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வந்து சித்திரகுப்த வழிபாடு எப்படி நம்ம வீட்டுல பண்றோம் நம்ம இப்ப தெளிவா நம்ம பார்த்துட்டு வரோம். புரிஞ்சுக்கலாம். சோ சித்ரா பௌர்ணமி, சோ சித்ரா பௌர்ணமினா என்ன, அதாவது சிவன் வழிபாடுகள்ல மிக முக்கியமான வழிபாடுகள் நம்ம பௌர்ணமி பண்ணுவோம். பௌர்ணமி தினங்கள்ல சிவனுக்கு வழிபாடு பண்ணுவது மிக 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 முக்கியமான வழிபாடு இருக்கும். சோ அதே வந்து சிவனுக்கு வழிபாடு பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடிய சித்திரகுப்தனுக்கு வழிபாடு செய்யறது மிக 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 நம்ம வாழ்க்கையில நம்மளோட முன்னேற்ற பாதை எடுத்துக்கிட்டு போகுங்க. புரியுதா? சித்திரகுப்த வழிபாடு எப்படி சார் நான் பண்ணணும், இந்த சித்திரகுப்த வழிபாடு என்னெல்லாம் சார் சமைக்கணும், இந்த சித்திரகுப்த வழிபாடு இருந்தா எனக்கு என்ன சார் நற்பலன் கிடைக்கும், சித்திரகுப்தன் என்ன சார் அப்படியே வேண்டணுங்கிறது வரைக்கும் நம்ம தெளிவா பார்க்கணும். அதே சமயத்துல இந்த சித்ரா பௌர்ணமி விரதம் யாரெல்லாம் இருக்கணும், சித்ரா பௌர்ணமி விரதத்தோட நன்மை தீமைகள் என்னன்னு தெளிவா பார்க்க போறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு ஷேர் தட்டிவிட்டு அப்படியே கன்டினியூ பண்ணுங்க. இந்த சித்ரா பௌர்ணமினா சந்திரனுங்க, சந்திரன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மாதுர்காரகன் சொல்லுவோம், மாதுர்காரன் சொல்லுவோம், மனோகாரன் சொல்லுவோம், சந்திரபா. இந்த சந்திரன்னா எப்படின்னா மிக 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 மென்மையானவர். 27 நட்சத்திரங்கள்லயும் பகைமையே பாராட்டாத ஒரே கிரகம்னா சந்திரன் தாங்க. சந்திரன் வந்து 27 நட்சத்திரத்துல அவருக்கு எங்குமே பகை கிடையாது, 12 ராசிலையும் அவருக்கு எங்குமே பகை கிடையாது. அப்படிப்பட்ட இந்த சந்திர பகவானுக்கு சித்திரை மாசத்தன்னைக்கு சூரியன் உச்சமாய் இருக்கக்கூடிய இந்த மேச ராசியில சூரியன் நிற்பார். இந்த சூரியன் உச்சமாய் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல சித்திரை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி சந்திரன் வழிபாடு பண்ணும். இதுல சித்திரகுப்தனுக்கு எப்படி சார் வழிபாடு பண்ணலாம்? சித்திரகுப்தனுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யமனாலயம் சிவனாலயம் படைக்கப்பட்டவர். எப்படின்னா வந்து யமனுக்கு யாரு என்னன்னா வந்து பாவம் புண்ணியம் செய்யறாங்க சொல்லிட்டு கணக்கு எழுதி கொடுக்கறதுக்கு யமனுக்கு படைக்கப்பட்டது. இவங்க யமனையும் இந்த சித்திரகுப்தனையும் படைத்தது சிவன். புரியுதுங்களா? சோ இந்த காலகட்டத்துல நம்ம ஏன் நம்ம வழிபாடு பண்றோம்னு வந்து பார்க்கும்போது நம்மளுடைய பாவங்கள் பாவ கணக்குகள் எக்கச்சக்கமா ஏறிக்கிட்டே போகுது இல்லைங்களா? ஒருவர் வந்து நம்ம தெரிஞ்சோ பாதி பாவங்கள் பண்றோம், தெரியாம எவ்வளவோ பாவங்கள் பண்ணிட்டோம். இந்த பாவ கணக்கெல்லாம் அங்க வந்து மானிட்டர் பண்ணி நம்ம வரவு செலவு கணக்கு எழுதிட்டு சித்திரகுப்தன். புரியுதுங்களா? சோ இவர்கிட்ட போயிட்டு நம்ம என்னன்னா வந்து நான் இவ்வளவு பாவம் பண்ணிட்டேன், என் பாவத்தை குறைச்சிக்கோ, நான் வந்து இவ்வளவுதான் புண்ணியம் எனக்கு அதிகமா எனக்கு எழுதலாம சொல்ல முடியாது. அவங்க எல்லாம் வந்து சத்தியத்தை எழுதக்கூடிய சத்தியத்தை பேசக்கூடிய இறைமார்கள் கடவுள்கள். சோ அப்படி இருக்கும்போது அங்க என்ன சார் வேண்டலாம்னா, சித்திரகுப்தா நான் வந்து என் வாழ்க்கையில இது வரைக்கும் பண்ண பாவங்கள் போதும், இனிமே வாழ்க்கையில நல்லது பண்ணக்கூடிய நல்லது செய்யக்கூடிய மனோபாங்கையும் அந்த திடத்தையும் எனக்கு கொடுப்பாங்க. மனசுல திடம் வேணும், திடமா இருந்தாதான் பண்ண முடியும். மனசுல எண்ணம் வரையணும். அப்போ நான் தான தர்மங்கள் செய்யக்கூடிய எண்ணத்தையும் எனக்கு வந்து நல்லது செய்யக்கூடிய நல்ல சிந்தனையையும் அதற்கான மனோபாங்கு மனதிடத்தையும் எனக்கு கொடுங்கப்பால் நம்ம கேட்க முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான் அவர் நம்ம கேட்க முடியும். அங்க போயிட்டு எனக்கு வந்து மைனஸ் பண்ணுப்பா பிளஸ் பண்ணாங்க சொல்ல முடியாது. புரியுதுங்களா? சோ இந்த சித்திரகுப்த வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல எப்படி சார் பண்ணலாம்னா, முதல்ல வீட்டை சுத்தம் பண்ணி வீட்டெல்லாம் தூய்மை விழாக்கோலம் மாதிரி வீட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோ. விழாக்கோலம் மாதிரி வீட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வழிபாடுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்த பிறகு இந்த வழிபாடு பண்ண முடியும். அப்போனா மாலையில ஒரு 6:30 மணிக்கு மேல நீங்க இந்த வழிபாடு பண்ண நல்லா இருக்கும். சந்திர பகவான் வானில் வர வேண்டும். சந்திரன் வானில வந்தா நம்ம இந்த வழிபாடு பண்ண முடியும். சித்திரகுப்தனுடைய புகைப்படம் இருக்குன்னா வீட்டுல பூஜை எல்லாம் எடுத்து வச்சுக்குவோங்க. அப்படி பூஜை எல்லாம் படம் எல்லாம் பாதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சித்திரகுப்தன் வந்து அப்படி புக்கோட வந்து எழுதுற மாதிரி படங்கள் வரைவாங்க. வரைஞ்சி நம்ம பூஜையில சித்திரகுப்தன் வழிபாடு பண்றது வழக்கம். வரைய முடியும்னா வரையுங்க, வரைய முடியலன்னா என்ன பண்ணுங்க, சித்திரகுப்தனோட புகைப்படம் வச்சுட்டா புகைப்படத்தை வச்சுக்கோங்க, வச்சுட்டு வழிபாடு பண்ணுங்க. சோ என்னன்னா வந்து இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு என்ன சாப்பாடு செய்யறதுன்னா, சித்திரகுப்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா பால் இல்லாத சாதமா சமைச்சு வைக்கிறது ஐதீகம். சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வைப்பாங்க பாதி பேர். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா வந்து கட்டு சாதம்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து சித்திரான்னங்கள் சொல்லுவாங்க. கலரா இருக்குங்க. புதினா சாதம், கருவேப்பிலை சாதம், புளி சாதம், தக்காளி சாதம் சொல்லிட்டு ஒருவங்களை எவ்வளவு சாதம் பண்ணி வைக்க முடியுமோ இந்த சாதங்கள் பண்ணி வச்சு அவரை வழிபாடு பண்ணலாம். பழங்கள் முக்கியமா பழங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 5, 7, 9 ஒத்தப்படையில உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த
கலக்கலான சாப்பாடுகள் செஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது வெரைட்டி ரைஸ் தான் சொல்லுவோம், நம்ம வெரைட்டி ரைஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு மாலையில ஒரு 6:30 மணிக்கு மேல எப்போ நிலவு வருதோ, நிலவு வந்த பிறகு நம்ம வழிபாடு பண்ண முடியும் இல்லைங்களா. சோ என்ன பண்ணுங்கன்னா, வீட்டுல வந்து படையல் போடுங்க. என்ன பண்ணுங்க, தீப ஆராதனை காட்டுங்க. தீப ஆராதனை போட்டு படையெல்லாம் போட்ட பிறகு அந்த கற்பூர தட்டை என்ன பண்ண, வெள்ளை எடுத்துட்டு வாங்க. கற்பூர தட்டை வெள்ளை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுங்க, சந்திர பகவானுக்கும் காட்டணும். எப்படி, சித்திரகுப்தனுக்கும் காட்டிட்டு நம்ம என்ன பண்ணோம், சந்திர பகவானுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா வந்து இந்த ஆராய்ச்சி தட்டை நம்ம காட்டணுங்க. காட்டிட்டு மலர் போட்டு சந்திரனையும் வழிபாடு பண்ணணும், அதே மாதிரி சித்திரகுப்தனையும் வழிபாடு பண்ணணும், எம்பெருமான் சிவபெருமான்டையும் வழிபாடு பண்ணணும். இந்த 3 தெய்வங்களும் வழிபாடு பண்ணலாங்க. அதே மாதிரி ஏழைகளுக்கு என்ன சார் கொடுக்கலாம்னா, சித்திரகுப்தன் கையில என்ன வச்சிருப்பாரு, புக்கும் பேனா வச்சிருப்பாரு. நம்ம அதே மாதிரி புக்கு பேனா வாங்கி வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி புக்கு பேனா வாங்கி அன்றைய தினத்துல படிக்கின்ற ஏழை குழந்தைகளுக்கு தானமா கொடுக்கும் போது நம்மளுடைய குழந்தை செல்வங்களுக்கு வரக்கூடிய இந்த கல்வி தடைகள் நீங்குங்க, நமக்கு வரக்கூடிய பொருளாதார கஷ்டங்கள் நீங்கும், திருமண தடைகள் நீங்கும், புத்திர பாக்கியதை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்னைக்கு சித்திரகுப்த வழிபாடு முடித்த பிறகு படிக்கின்ற ஏழை மாணவர்களுக்கு எழுது பொருட்கள், அதாவது புத்தகம் பேனா வாங்கி கொடுத்து பாருங்க. சூப்பரா இருக்கும். எப்படி, புத்தகம் பேனா வாங்கி கொடுங்க. சோ அதே மாதிரிங்க இந்த சித்திரகுப்த வழிபாட்டுல வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமா நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து தான தர்மங்கள் கொடுக்கணும். ஏன்னா சொல்றோம்னா, இந்த கலியுகத்துல வந்து நம்ம செய்யக்கூடிய பாவத்தை தீர்க்கறதுக்கு மிக முக்கியமான ஒரு கருவிங்கிறது தானம் தர்மம். இந்த தான தர்மங்கள், அதாவது சாப்பாடா வாங்கி கொடுங்க, உணவு வாங்கி ஏழைகளுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ இந்த தினத்துல உங்க சக்திக்கு ஏற்ப கொடுங்க. ஆஹா, ஜோசியர் சொல்லிட்டாருப்பா, 1000 பேரு கூட, உங்களுடைய சக்தி, உங்களுடைய வருமானத்திற்கு ஏற்ப நீங்க கொடுங்க. சாப்பாடு வாங்கி கொடுக்கிறது ரொம்ப 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 நல்லது பயக்கும். அதே மாதிரிங்க இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஜாதக ரீதியில எடுத்து பார்க்கும்போது சந்திர பகவான் யாருக்கெல்லாம் வந்து வலு குறைந்து இருக்காரோ, ஜாதக ரீதியில சந்திர பகவான் யாருக்கெல்லாம் வலு குறைஞ்சு இருக்காரோ அவங்க இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்னைக்கு வழிபாடு மேற்கொள்ளும் போது நல்லா இருக்கும். புரியுதுங்களா. சந்திரன் வந்து சார் எனக்கு மறைஞ்சிருக்காரு சார், பாவிகளோட சேர்ந்து இருக்காரு சார், சனி கூட சேர்ந்து புனர்ப்பு தோஷமா உட்காந்துருக்காரு சார், ராக கேது கூட சேர்ந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து கிரகண தோஷமாயி உட்கார்ந்துருக்காரு சார். இது மாதிரி இருக்க உங்களுக்கும் சரி, சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா வலு இழந்திருக்காரு சார், போய் விருட்சத்துல போய் உட்காந்துட்டார் சார், நிச்சயம் ஆயிட்டார் சார் எனக்கு. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இவர் வந்து பாவியோட பிடியில இருக்காரு சார், தேய்பிரை சந்திரனா போயிட்டு பாவியா இருக்காரு சார். இது மாதிரியாக நிலைமை இருக்கக்கூடிய ஜாதகம் நீங்களும் வந்து சித்ரா பௌர்ணமி தினத்தன்னைக்கு சித்திரகுப்த வழிபாடுகள் மேற்கொள்ளும் போது வாழ்க்கையில தடைகள் நீங்கி, வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி வாழ்க்கையில அதி அற்புதமாக முன்னேறி வாழ்க்கையின் முன்னேற்ற பாதையில் வரக்கூடிய அந்த வாய்ப்பும் அவங்களுக்கு வந்து அந்த நன்மையை உங்களுக்கு நிச்சயமாக இந்த வழிபாடுகள் மேற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்துல வந்து சந்திரமகா தேசம் நடக்கிறது தாராளமா பண்ணுங்க, இதெல்லாம் தாராளமா பண்ணுங்க. சித்திரகுப்த வழிபாடுங்கிறது நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய வழிபாடா தாங்க இருக்கும். இந்த சித்திரகுப்தன் போயிட்டு எனக்கு வந்து காசு பணக்கு நம்மளால கேட்க முடியாதுங்க, எனக்கு நல்லது செய்யக்கூடிய அந்த மனோபாங்க, நல்லது செய்யக்கூடிய மனசு குடன் வேண்டுங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு மிக மிக அதி அற்புதமான ஆண்டாக அமையுங்க. நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, லைக் பண்ணுங்க, உங்க பர்சனல் லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. நான் உங்களை அன்பு ஜோதிடர் அன்பு கார்த்திகை ரகுராம். உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறீங்கன்னா சில நம்பர் இருக்கு பாருங்க, நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க அல்லது கால் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கிரக கோளாறுகளுக்கு பரிகாரங்கள் வேணும்னா, அல்லது திருமண தடைகள், குழந்தைய பாக்கிய தடையா இருக்கு, எனக்கு இன்னும் குழந்தைய பாக்கியது எனக்கு இல்ல, திருமணம் வந்து தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்கு சார், எந்த ஆலயம் போகலாம், ஜாதக ரீதியில எனக்கு உள்ளதை உள்ளபடி தெரிஞ்சுக்கொண்டு விருப்பப்படுறேன் நீங்களா இருந்தாலும் சரி, ஸ்கிரீன் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம், கால் பண்ணுங்க அல்லது டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு கார்த்திகை. நன்றி, வணக்கம்.